ஹாய் வாரியர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மினி ஸ்பாட்லைட் ஈவெண்ட் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு சூப்பர் செல்லேருந்து மெடல்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணனால பில்டர் பைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன கிஃப்ட் கிடைக்க போகுதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, மினி ஸ்பாட்லைட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எனிமி பேஸ் அட்டாக் பண்ணுறதுலேருந்து நமக்கு ஐஸ் க்யூப்ஸ் கலெக்ட் ஆகும். அந்த ஐஸ் க்யூப்பை வச்சு நம்ம மெடல்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடர் ஷாப்பில் போய் இந்த மெடல்ஸை கொடுத்து நம்மளால் டெக்கரேஷன், சீனரி, அதுக்கப்புறமா ஸ்கின், இந்த மாதிரி மேஜிக்கல் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஏதாவது நம்மளால் பை பண்ணிக்க முடியும். இது எல்லாமே பை பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளால் ஃப்ரீயாக கொடுத்துருக்க மெடல்ஸ் வச்சு 2 டெக்கரேஷன் மட்டும் பை பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஒர்த்தாக ஏதாவது பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 1 ஜெம் ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ரிசோர்ஸ் போர்ஷனை மட்டும் வேணால் பை பண்ணிக்கலாம். உங்களோட ட்ரூப்ஸை மேக்ஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் இதில் டெக்கரேஷனோ இல்லை சீனரியோ நம்ம பை பண்ணி இல்லை மெடல்ஸை பை பண்ணி நம்ம இதை வாங்குகிற அளவுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தான் எனக்கு தெரியலை. நம்ம கோப்லின் சைடில் பார்ட்டி பண்ணுற மாதிரி, டான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே தங்கத்து மேலே கிடந்து கோப்லின் ரொம்ப விளையாடுற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் அந்த தங்கத்து மேலே கோப்லின் டான்ஸ் ஆடி அப்படியே என்ஜாய் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியான குட்டி குட்டி ஒரு ஃபன்னியான சீன்ஸை இந்த சீனரியில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்குன்னா மறக்காம கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஊரில் இருக்கக்கூடிய மொத்த தங்கமும் இந்த சீனரிக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தங்கத்தை இவங்க திருடிட்டு இங்கே போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கின் கொடுத்துருக்காங்க. நம்ம கிங், குயினுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, சாம்பியனுக்குமே கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த் இல்லை. இதுக்கு பதில் நீங்கள் ரிசர்ச் போர்ஷனே வாங்கிக்கலாம். இல்லாட்டி ஏதாவது டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரிசர்ச் போர்ஷன் தாங்க வாங்கியிருக்கேன். நீங்கள் என்ன பை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட சூப்பர் செல் ஐடியில் போயிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு 100 மெடல்ஸ் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் உங்களோட கோல்டு ஈவெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சம்மர் ஜாம் ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணனால உங்களுக்கு ஒரு பில்டர் பைட் கொடுத்துருப்பாங்க. அதையும் கிளைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட சம்மர் ஜாம் ஈவெண்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டடி சூப் அவைல் ஆகும். இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுமே அதுவுமே உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும். மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.